திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட அழகர்நாயக்கன்பட்டி, நரசிங்காபுரம், புதுப்பட்டி வழியாக திண்டுக்கல் செல்வதற்கு 2 தனியார் நகர பேருந்துகள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில், அப்பகுதி வாழ் மக்கள் மற்றும் பணிபுரியும் மகளிர், உயர்கல்வி பயிலும் மாணவியர், திருநங்கையர் உட்பட அனைத்து மகளிரும் தமிழ்நாடு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கும் கட்டணமில்லா பயண வசதியுடன் இயங்கும் நகர பேருந்து வசதி வேண்டி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி அவர்களிடம் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கோரிக்கை மனு அளித்ததை தொடர்ந்து தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி அவர்களின் துரித நடவடிக்கையால் பொதுமக்கள் மற்றும் மகளிர் கோரிக்கையை ஏற்று உடனடியாக அதை நிறைவேற்றும் விதமாக சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட அழகர்நாயக்கன்பட்டி, புதுப்பட்டி, நரசிங்காபுரம் வழித்தடம் வழியாக நகர பேருந்தை இயக்குவதற்கான உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று காலை முதல் புதிய வழித்தடம் வழியாக நகர பேருந்து இயக்கி வைக்கப்பட்டது. இதில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு மலர் தூவி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சித்தையன்கோட்டை பேரூராட்சி திமுக நகர செயலாளர் திரு சக்திவேல், திமுக கழக நிர்வாகிகள் திரு சவுந்தரபாண்டியன், வக்கீல் திரு மலைக்காயர், பேரூராட்சி தலைவர் திருமதி போதும் பொண்ணு முரளி, வார்டு உறுப்பினர்கள் திருமதி லாவண்யா சுரேஷ், திரு தியாகு மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு புதிய வழித்தட பேருந்தில் ஏறி மகிழ்ச்சியுடன் பயணம் செய்து தமிழக முதல்வருக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கும் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர்.